உங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி யார் பிரேக்கப் பண்ணுறா, பசங்களா இல்லை பொண்ணுங்க? பொண்ணுங்க தான். இது சரி வராது, சொல்றத கேளு, நம்ம ரெண்டு பேரும் செத்து சுண்ணாம்பா மாறிடுவோம். பொதுவாகவே பொண்ணுங்க என்னென்ன ரீசன்லாம் சொல்லி பிரேக்கப் பண்ணுவாங்க? ப்ரோ பொண்ணுங்க நிறைய ரீசன் சொல்கிறாங்க ப்ரோ. என்ன ரீசன்னா திடீர்னு எங்க மாமனாருக்கு பிடிக்கல, அதெல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ. இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? பிரேக்கப் ஆயிடுச்சா? இப்போ ரீசெண்டாக எத்தனை வருஷம் லவ்? 1 year. 1 year. அதுக்கு முன்னாடி ஒரு 1 year. 16 போகிறாங்க அவங்க. பட் மொத்தம் 4 லவ் ப்ரோ. 4 லவ்வா? யார் அந்த பொண்ணு? அமிர்தா, இந்துஜா, வர்ஷா, ரெபா, அதிரை. ஒரு இடத்துக்கு போனா இப்போ ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருக்கானா, டக்குனு இன்னொரு பொண்ணை பார்ப்பான். மச்சான் அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, இல்லை மச்சான் இந்த பொண்ணு நல்லா இருக்கு. கார்னர் பைசா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. நீங்கள் என்னைக்காவது வந்து லவ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? நினச்சிருப்பேன், ஆனால் அப்புறமா வந்து பார்க்கும்போது வந்து கஷ்டமாயிரும். மற்றவங்களாம் பார்க்கும்போது கஷ்டமாயிடும், போய் விட்டுடுவேன். ஓகே, அவங்கள பார்க்கும்போது நம்ம சேஃபாக இருந்துக்கலாம், சேஃப் ஜோனில் தான் இருக்கும். அப்படி ஆமாம், நம்ம அம்மா அப்பா பேச கேட்குற பொண்ணாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ நல்லவங்களாங்க அப்படின்னா அவ்வளோதான் இருக்காது. இவன் என்ன நினச்சான், இந்த காலேஜ் போனால் கரெக்ட் பண்ணிடலாம்னு நினச்சான். லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, வேறு காலேஜ் போயிட்டான். அந்த பொண்ணு வேறு காலேஜ் போயிடுச்சு, இந்த பொண்ணு இவனும் பொண்ணு தான். ஜாலியாக இருக்க வரைக்கும் லவ் ஜாலியாக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ஒரு ஹேர்ட் ஆகும் பார்த்தீங்களா, ஹேர்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காம போயிட்டு சுத்தமாக லவ்வே இல்லாமல் போயிடும். சரி, ஓவராலாக மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறது பசங்களா இல்லை பொண்ணுங்களா? பொண்ணுங்க தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் அதுக்குன்னு பசங்களே நான் இது சொல்ல மாட்டேன், 2 பேரும் ஈக்குவல். இதை பாருங்க, பெண்ணும் ஆணும் சமங்க. மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறதுன்னு பார்த்தா பசங்களா இல்லை பொண்ணுங்களா? பசங்க தான். பசங்க தான். ஏங்க பசங்க டக்குன்னு சொல்லுங்க? தெரியல, அவங்க தான் எப்போவுமே ஏதாவது ஒரு ரீசன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் லவ் பண்ணுறேன்னு வருவாங்க, அப்புறம் அவங்களே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி யார் பிரேக்கப் பண்ணுறா, பசங்களா இல்லை பொண்ணுங்களா? பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணா இருந்து பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் டக்குன்னு பொண்ணுங்க தான். உண்மை எந்த சைடு இருக்கோ அதானே சொல்ல முடியும். நியாயத்தின் பக்கம் தான் நீங்கள் நிற்பீங்க. அதுக்குன்னு பசங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. women 2 பேரும் ஈக்குவலாக தான் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் விட்டு போகுதுன்னா பொண்ணுங்களா இப்போ தெரியுறாங்க, அவ்வளோதான். உங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறது பசங்களா இல்லை பொண்ணுங்களா? கேர்ள்ஸ், பொண்ணுங்க தான். பொண்ணுங்க தான். ஏன் பொண்ணுங்க? ஆமாம், சும்மா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பசங்க கிட்ட பேசுகிறாங்க, ஸோ அதான் நிறைய பிரேக்கப்லாம் ஆகுது. மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறது பசங்களா இல்லை பொண்ணுங்களா? மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறது பொண்ணுங்க மட்டும்தான் ப்ரோ. ஏன்னா நான் நிறைய பட்டுட்டேன் ப்ரோ. ஒரு வாட்டி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு ப்ரோ. எப்படி போச்சுலாம் கேட்காதீங்க ப்ரோ, அது ஒரு பெரிய கதை. லவ் பண்ணிட்டு இருக்க போதே இன்னொரு பையன் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டது ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ நியாயம்? வேற பிள்ளை பார்த்துக்கலாம்டா. இல்லை அந்த பிள்ளை மாதிரி வருமாடா, முதல்ல வர்றா, மறக்க முடியலடா. அவ்வளோதான் ப்ரோ என் கதை. இதெல்லாம் என் கதை இன்னும் மோசமாக இருக்கும் ப்ரோ. இதுக்கு மேலே இவன் கதை இன்னும் மோசமாக இருக்கும். இவன் கேளுங்க ப்ரோ. உங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறது வந்து பசங்களா இல்லை பொண்ணு? பாய்ஸ். பாய்ஸ். எதை வச்சு பாய்ஸ்? சும்மா பாய்ஸ், ஏன்னா நாங்கள் பொண்ணுங்களே, அதனால பாய்ஸ். நீங்கள் பொண்ணுங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. சரி, என்னென்ன ரீசன்லாம் சொல்லி பிரேக்கப் பண்ணுறாங்க பசங்க? ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான். எங்கள் அம்மா ஒத்துக்கலை, அப்பா ஒத்துக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து நான் வந்து நீ வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற, ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் வந்து இதெல்லாம் வந்து பொண்ணுங்க தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டில் அப்பா ஒத்துக்கலை அப்படின்லாம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னா இல்லை, எல்லாரும் பசங்க தான் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. பசங்க தான் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிங்கிளாக கமிட்டட்? சிங்கிள் தான். சிங்கிள் தான். ஓகே, என்ன ரீசன்லாம் சொல்லி மோஸ்ட்லி பொண்ணுங்க பிரேக்கப் பண்ணுறாங்க? அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க, அப்பா ஒத்துக்க மாட்டுறாங்க, எல்லாம் கூடடா சுற்றுறதா சுற்றிட்டு இல்லை இப்போ சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு பண்ணுறீங்க? இத கேளு. வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். நம்ம லவ் பண்ணிட்டேன் தெரிஞ்சிருக்கு, நான் முன்னாடி யோசிச்சிருக்கணும், எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, லைஃப்காக தெரியாமல் லவ் பண்ணிட்டுருவாங்க ஒரே வார்த்தை. ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், பசங்க என்ன ரீசன்லாம் சொல்லி கழட்டி விடுவாங்க? பசங்க இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து நீங்கள் சரியில்லை, பொண்ணுங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லி போயிடுவாங்க. இல்லையா சொல்லாமலே ஓடி போயிடுவாங்க. பசங்க லவ் தான் ரொம்ப ட்ரூவான லவ், அதில் உண்மை தானே. பசங்களை டேமேஜ் பண்ணுறீங்க. ஐயோ,
மோஸ்ட்லி பார்த்தா 2 பேருமே தான் டேமேஜ், 2 பேருமே இதுதான் பண்ணுறாங்க, பிரேக்கப் தான் பண்ணுறாங்க. பொதுவாகவே பொண்ணுங்க என்னென்ன ரீசன்லாம் சொல்லி பிரேக்கப் பண்ணுவாங்க? ப்ரோ பொண்ணுங்க நிறைய ரீசன் சொல்கிறாங்க ப்ரோ. என்ன ரீசன்னா திடீர்னு எங்கள் மாமனாருக்கு பிடிக்கல அதெல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ. அப்பாவுக்கு பிடிக்கல திடீர்னு கழட்டி. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தன் ப்ரோ ஒரு 8th லவ் பண்ணுறான் ப்ரோ. அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்ட்டு அந்த பொண்ணு இன்னும் லவ் பண்ணக்கூடாது, அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு இன்னும் பண்ண சொல்லணும், லவ்வே ஓகே சொல்லு ப்ரோ. ஓகே, அது மாதிரி பொண்ணுங்கலாம் ஒன்று சொன்னேன். இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த சொல்லலை ப்ரோ, அதுதான் ரீசனு. அதான் ப்ரோ பார்த்ததோட சரி லவ்வே சொல்லலை. ஓகே, இன்ன வரைக்கும் லவ்வே சொல்லலை. இல்லை சொல்லலை ப்ரோ. இன்னும் ப்ரோ இதே முரளி ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லைவா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, இருந்ததே போய் வந்தது போது எல்லாம் போச்சு ப்ரோ. ஒரு முட்டாடுங்க, நான் ஒரு முட்டாடுங்க. வந்துச்சு போச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த ஃபீலிங்கே இல்லாமல் ப்ரோ ஃபீலிங் வந்து ஒரு மாதம் இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஜாலியாகிடும் ப்ரோ லைஃப். சரி ஓகே, பாய்ஸ் வந்து என்னென்ன ரீசன்லாம் சொல்லி பிரேக்கப் பண்ணுவாங்க? ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க பெருசா, அப்படியே பிரேக்கப். அது எப்படிங்க ரீசனே எல்லாம் பிரேக்கப் பண்ணுவோம்? நான் ஒரு ரீசன் இருக்கணும்ல, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற அப்படி மாதிரி. ஜென்யூனாக அப்படி சொல்ல மாட்டாங்க. நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுவாங்க. பொண்ணுங்க பிரேக்கப்பே பண்ண மாட்டாங்க? பண்ணுவாங்க, பொண்ணுங்க கொஞ்சம் பண்ணுவாங்க. லைக் 50-50, எதுவும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தாலும் 50-50. சரி, பிரேக்கப்பே ஆகாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் போனோன்னா என்னெல்லாம் பண்ணலாம்? அது அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிக்கணும். சுற்றி நம்ம நீ சரி சொல்லுங்க. இவன் நிறைய லவ் பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட கேளுங்க. பாதிக்கப்பட்ட நான் சொல்கிறேன். சரி ப்ரோ, சரி மோஸ்ட்டாக பிரேக்கப் பண்ணுறது வந்து பசங்களா இல்லை பொண்ணுங்களா? இவங்க வந்து பசங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவன் தான் பண்ணான் அந்த பொண்ணு. பசங்களையும் சரி பொண்ணுங்களும் சரி 2 பேரும் பண்ணுவாங்க ப்ரோ. பசங்க வந்து ரீசனோட பண்ணுவாங்க, பொண்ணுங்க வந்து ரீசன் இல்லாமல் பண்ணுவாங்க. இவள் தான் வித்தியாசம், அவள் தான் வித்தியாசம். சரி, பொண்ணுங்க வந்து ரீசனே சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் ரீசன் வந்து சில்லியாக சொல்லுவாங்க. அதாவது சில்லியானா எப்படி சொல்கிறது? ஓகே, என்ன ரீசன் ரொம்ப மட்டமாக இருக்கும் பொண்ணுங்க சொல்கிறது? அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, படிக்கணும், என்னை வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, இந்த மாதிரிலாம். ஓகே, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பிரேக்கப் ஆயிடுச்சா? இப்போ ரீசெண்டாக எத்தனை வருஷம் லவ்? 1 இயர். அதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர். 16 போகிறாங்க அவங்க. பட் மொத்தம் 4 லவ் ப்ரோ. 4 லவ்வா? ஹலோ. சரி, பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, 4த்துக்கு சேர்த்து மொத்தமாக ஃபீல் பண்ணுறியா? 4த்துக்கு சேர்த்து ஃபீல் பண்ணல, இப்போ ஜாலியாக இருக்கேன். லவ் பண்ணாதீங்க ப்ரோ, யாருமே சீரியஸாக சொல்கிறேன். லவ் பண்ணாதீங்க, லவ் பண்ணுறதே வேஸ்ட். ஜாலியாக இருக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு என்ன ரீசன் ப்ரோ பிரேக்கப் பண்ணுறது? அந்த பொண்ணு வந்து அப்பாவுக்கு பிடிக்கலையா? அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. வேற சொன்னீங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள், அவர் லவ்வுக்கு வந்து எப்படி சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியாது, அவங்ககிட்ட கேளுங்க. எங்கள் அக்கா தான் ப்ரோ. சரி ஓகே, ட்ரூ லவ்னா என்ன உங்களை பொறுத்தது? ட்ரூ லவ்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏதாவது பிரச்சனைனா வந்து பேசி சால்வ் பண்ணிக்கணும். இது மாதிரி நீ என்னை விட்டு போகிறது அப்படிலாம் கிடையாது. பேசிக்கணும், புரிஞ்சுக்கணும். பேசி புரியும். பிரேக்கப் பண்ணுறது சொல்கிறது வந்து இவ்வளோ ரீசன் சொன்னீங்க. இதில் வந்து ஒரு சில ரீசன்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கும்ல, இதுக்கெல்லாமாடா பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்லாம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மீட் பண்ண கூப்பிடுவாங்க. இது என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நான் பார்த்துருக்கேன். மீட் பண்ண கூப்பிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக இருந்தாலும் நீ எனக்கு தேவையில்லை, நீ எதுக்கு என்னை பார்க்க வர, இனிமேல் வர தேவையில்லை, நீங்கள் வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு பிரேக்கப் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் திருப்பி ஒன்று சேருவாங்க. அவ்வளோதான். அவங்க சைடு நடுவில் போனால் நம்ம தலராக விழுவோம். ஸோ இருக்க வரைக்கும் சிங்கிளாக இருந்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். சுத்தி சுத்தி ஆட்டம் போடுற இந்த வயசிடம் யாராச்சும் நெருங்க முடியுமா? ஓகே, சரி ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகாமலே இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? உண்மையாக இருக்கணும். முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தாலும் எதுவுமே நடக்காது. ஓகே ப்ரோ. ப்ரோ என்னதான் இருந்தாலும் ட்ரூ லவ் இல்லை, ட்ரூ லவ் பண்ணியிருந்தேன்னா ஒரு ஃபீல். ப்ரோ ட்ரூ லவ் ஒன் சைடு தான் ப்ரோ இருக்கு, அந்த சைடு ட்ரூ லவ் வரலையே. ட்ரூவா இருந்தா ஓகே. அந்த சைடு லவ்வே வரலையா ஃபர்ஸ்ட் ப்ரோ? ஓகே, சரி ஒன் சைடு லவ்னா என்ன? ஒன் சைடு லவ்னா என்னன்னா இப்படி மொட்டைலாம் கேட்காதீங்க ப்ரோ. இப்போதைக்கு ஒன் சைடு லவ் தான் ப்ரோ பெஸ்ட். ஏன்னா லைஃப்ல ஜாலியா இருக்கணும்னா ஒன் சைடு லவ் மட்டும் பண்ணுங்க. டபுள் சைடு பண்ணா அந்த பக்கமும் செலவு, இந்த பக்கமும் செலவு. ஒன் சின்ன காசு நம்ம மட்டும் ஜாலியா இருந்துட்டு போயிடுவோம். சும்மா பார்த்தமா வந்தமா அப்படியே இருந்தோம் ப்ரோ. இந்த ஒரு சிலர்லாம் வந்து லவ்வே பண்ண மாட்டாங்க, ப்ரொபோஸும் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வந்து கூட ஒருத்தனை கூட்டிட்டு போவாங்க. கூட்டு போறதே வந்தான் ப்ரோ. கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான் ப்ரோ. கூட்டு போயிட்டு என்னலாம் பண்ணுவாங்க? எக்ஸ்பெக்ட் ப்ரோ. ஒரு இடத்துக்கு போனா ஒரு இப்போ ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருக்கானா டக்குனு இன்னொரு பொண்ணை பார்ப்பான். மச்சான் அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, இல்லை மச்சான் இந்த பொண்ணு நல்லா இருக்கு. இப்போ பார்த்துட்டோம்னா நாங்கள் ஒன்றா இருப்போம். டக்குனு எங்கே போனான்னு தெரியாது, பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி இருப்பான் டக்குனு. அந்த மாதிரி கேரக்டர். சரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரேக்கப் ஆகாமல் இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கணும். ரெஸ்பெக்ட்.
ட்ரஸ்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே மெயினாக இல்லை. சப்போர்ட்டிவாக இருக்கணும் எல்லாத்துலேயும். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் போதும். ஓகே, நீங்கள் சிங்கிளாக கமிட்டட்? சிங்கிள். ஓகே, இது வரைக்கும் யாராவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை, லவ்னாலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆமாம். வந்து ஒரு சிலர்லாம் வந்து லவ்ன்ற பேரில் ஏமாத்துறாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? தெரியல, நீ நல்லா இருந்தால் சரிதான். ஆமாம், சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். சொன்னா இல்லை, ஏமாற்றிட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏமாற்றிட்டு போகிறவங்கள வந்து லவ்ன்ற பேரில் நல்லா இருங்க, அவ்வளோதான். நல்லா சரி, நல்லா இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். எங்கே இருந்தாலும் நல்லா இரு, அவள்தான் லாஸ்ட்டாக. அதான் ட்ரூவாக லவ் பண்ணால் அப்படி தான் நினைப்பாங்க. நீ அழிஞ்சு போகணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் என்னைக்காவது வந்து லவ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? நினச்சிருப்பேன், ஆனால் அப்புறமா வந்து பார்க்கும்போது வந்து கஷ்டமாயிரும். மற்றவங்களாம் பார்க்கும்போது கஷ்டமாயிடும், போய் விட்டுருவேன். ஓகே, அவங்கள பார்க்கும்போது நம்ம சேஃபாக இருந்துக்கலாம், சேஃப் ஜோனில் தான் இருக்கும். அப்படி ஆமாம், நம்ம அம்மா அப்பா பேச கேட்குற பொண்ணாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ நல்லவங்களாம் அப்படின்னா அவ்வளோதான் இருக்காது. ஓகே, அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கப்புள்ஸாகவே சுற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கப்புள்ஸா இல்லை எந்த கப்புள்ஸ்னு யாருக்கு தெரியும்? சுற்றுறாங்க, அவ்வளோதான் தெரியும். நம்மளே கப்புள்ஸ் நினச்சிட்டு போக வேண்டியதா, அவ்வளோதான். அந்த கப்புள் சுற்றும் போது நம்ம வேறு சிங்கிளாக இருப்போம், அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு காண்டா. ஜாலியாக இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், அவ்வளோதான். சிங்கிளாக இருக்கேன், நான் பெருமையாக சொல்வேன், நான் ஜாலியாக இருக்கேன், அவ்வளோதான். சூறாவளி போல போகிறேன் இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே நிறைய பேர் போய் சொல்லிட்டு ஒரு சில விஷயம் பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணுறதுல வந்து பாய்ஸ் அதிகமாக பண்ணுவாங்களா இல்லை கேர்ள்ஸ் அதிகமாக பண்ணுவாங்களா? பாய்ஸாக இருக்காங்க, கேர்ள்ஸாக இருக்காங்க. ஆனால் எங்கள் சரௌண்டிங்கில் பார்க்கும்போது கேர்ள்ஸ் நிறைய இருக்காங்கன்னு தோணுது. தான் நிறைய பண்ணியிருக்கீங்க போல. நான் அது பண்ணலை, காலேஜில் இருக்காங்கல்ல நிறைய பேர் பார்க்கும்போது தெரியும். ஒரு சிலர் வந்து அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கூட ஒருத்தனை கூட்டு போவாங்க, கூட்டு போயிட்டு அந்த பொண்ணிட்டு பேசவும் மாட்டானு, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனால் சும்மா நிற்க வச்சு சாவடிப்பானுங்கல்ல. ப்ரோ காலேஜ் கேட்டான், எல்லாம் கேட்டான் ப்ரோ. ஆனால் காலேஜ் தப்பாக கேட்டனால வேறு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எல்லாம் டொனேஷன் கட்டினான் ப்ரோ. அது எப்படி பெரிய கதை. இவன் என்ன நினச்சான், இந்த காலேஜுக்கு போனால் கரெக்ட் பண்ணிடலாம்னு நினச்சான். லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, வேறு காலேஜுக்கு போயிட்டான். அந்த பொண்ணு வேறு காலேஜ் போயிடுச்சு, இந்த பண்ணுவான். இவனும் பொண்ணு தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஓவராலாக மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறது பசங்களா பொண்ணுங்களான்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? ரெண்டு பேரும் தான். யாரு பசங்க நீங்கள் பட்டுன்னு பசங்க தான் எனக்கு தெரியும். எப்படி பேச மாத்துறாங்கன்னு தான் பொண்ணுங்க இதான் பொண்ணுங்க. ட்ரூ ரீசனை சொல்லிடுறேன், நீ எதுக்கு பிரேக்கப் பண்ணேன்னு. ஓகே, அந்த ரீசன் என்னன்னு தான் சொல்லுங்களேன். பிடிக்கும் போதே லவ் பண்ணாங்களா, பிடிக்கலையா பிரேக்கப் பண்ணிட்டாங்களா? பிடிக்கலன்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்களா? அதுதான் உண்மை. அதுவா ப்ரோ ரீசனு? அது அவன் தான் பிரேக்கப் பண்ணா ஸ்டார்ட். ப்ரோ ஜாலியாக இருக்க வரைக்கும் லவ் ஜாலியாக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ஒரு ஹேர்ட் ஆகும் பார்த்தீங்களா, ஹேர்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காமல் போயிட்டு சுத்தமாக லவ்வே இல்லாமல் போயிடும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணி? நான் பண்ணிட்டேன். ஆமாம். ஏன் ரீசன் இவள் தான். பிடிக்கும் போது லவ் பண்ணலாம் ப்ரோ, பிடிக்காத போது இப்போ பிரேக்கப் பண்ணுறேன் நான். அவள் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லவ்வே பண்ணாமல் இருக்கலாம்ல, எதுக்கு அவங்கள லவ் பண்ணிவிட்டு பிடிக்கலன்னு திடீர்னு தூக்கி போகிறோம்? லவ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும் ப்ரோ. ஜாலியாக சுற்றலாம், 10 பேருக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம், கெத்தாக இருக்கலாம். இந்த February 14 வரைக்கும் தான் இப்போ இவங்க பண்ணுவாங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு மாதமோ ஒரு சண்டே எல்லார் லைஃப்லேயும் இருக்கும் ப்ரோ. லைஃப்பில் இல்லாமலாம் இருக்காது, எல்லா லைஃப்லேயும் சண்டை இருக்கும். வாரத்துக்கு ஒரு சண்டை, மாதத்துக்கு ஒரு சண்டை, டெய்லி எங்கேயாச்சும். இப்போ விஆர் மால் வரோம், சும்மா பேச்சு சொல்கிறேன், விஆர் மால் வரோம் ப்ரோ. இப்போது கூட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்தா பாசிட்டிவ் ஆவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ப்ரோ. அதுக்கெலாம் சண்டை போடுவாங்க. சில்லி ரீசன்ஸ் ப்ரோ, எல்லாம் சின்ன சின்ன ரீசன்ஸ்க்கெலாம் சண்டை போடுவாங்க. இதனால தான் மோஸ்ட்லி பிரேக்கப் ஆகுது. ஆமாம் ப்ரோ, இதால் தான் மோஸ்ட்டாக பிரேக்கப் ஆகுது. சின்னதாக அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நம்மளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஏன் பிரேக்கப் ஆகுது? 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் பிரேக்கப் ஆகுது ஃபஸ்ட்டு. அதான் ரீசனு. அவள் தான் இவள் தான். சரி, இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே பிரேக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பிரேக்கப் அதுக்கு லவ்வே பண்ணாதீங்கன்ற. எதுக்கு பண்ணுறீங்க? லவ் பண்ணனா தானே பிரேக்கப் பண்ணி வருது. லவ்வே பண்ணாதீங்க, சும்மாவே இருங்க. எதுக்கு லவ் பண்ணுறீங்க? ஓகே, பண்ணனா தானே பிரேக்கப்னு ஒன்று கிரியேட் ஆகுது. பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் எப்படி ஃபுல்லாகவே சிங்கிளாகவே இருக்கலாம்னு முடிவு பண்ணீங்க? சிங்கிள் தான். அம்மா அப்பா சொல்கிற பையனை கட்டிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம், அவ்வளோதான். ஓகே, ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சில பசங்களாம் இப்படிலாம் ஒரு பொண்ணு இருக்கா அந்த காலத்தில் அப்படின்லாம் கேட்பாங்களே. கேட்கல தேடுவானுங்களா, சரி இந்த ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணால் நல்லா இருக்குப்பா அப்படின்னா? அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க யாரும். யாராவது ஒருத்தராச்சும் நினைப்பாங்களா? அதுக்கு அப்படி நினச்சி யாராவது உங்களை தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை இதெல்லாம் வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. எல்லாருமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாது. ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாது. சரி, ஓவராலாக மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறது யாருன்னு கேட்டால் பொண்ணு. உங்களுக்கு காலையிலேருந்து யாராச்சும் பசங்கன்னு சொல்லியிருப்பாங்களா ப்ரோ? ஆமாம்
bro. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பையன் சொல்லுங்க. ஒரே ஒரு ப்ரோ பசங்ககிட்ட தான் கேட்கணும். பசங்க கேளுங்க, கஷ்டம் தெரியும். பசங்களே உண்மை சொல்லுவாங்க ப்ரோ. பசங்க இப்போ பாய்ஸ் தான் பண்ணுறதும் இருக்கானுங்க, ஆனால் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் ப்ரோ பண்ணுறாங்க. சரி, ஓவராலாக வந்து யார் அதிகமாக பிரேக்கப் பண்ணுறான்னு கேட்டால் பசங்க. சரி, ஓவராலாக மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணுறது பசங்களா இல்லை பொண்ணுங்களா? பொண்ணுங்க தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் அதுக்குன்னு பசங்களே நான் இது சொல்ல மாட்டேன். 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. யாரும் நல்லவங்களாகவும் இருக்கிறதில்ல, யாரும் கெட்டவங்களாகவும் இருக்கிறதில்ல, ஈக்குவலாக இருக்காங்க.